சாயங்காலம் 6 மணிக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், வெளியில் உட்காந்துருக்கோம், லைட்டு போட்டால் ஏன் கும்பிடுறோம்? யாருக்கும் தெரியாது. எல்லாரும் கும்பிடுறாங்கன்னு நம்மளும் கும்பிடுறோம். எவனாவது கும்பிடாம இருக்கிறத பார்த்துருவானு பயந்து கும்பிட்றாள் இருக்கு. ஆமா, ஏன் கும்பிடுறோம்னு யாருக்குமே தெரியாது. பெருமாள் கோயிலில் பொங்கலை வாங்கி தின்னுட்டு ஒருத்தன் கையில் பூரா எண்ணெயா இருந்திருக்கு, என்ன துடைக்கணும்னு பார்த்துருக்கான், ஒரு இடமும் கிடைக்கல, சோகத்தில் துடைச்சிருக்கான். அவன் துடைக்கும் போது ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், 3 தடவை துடைச்சிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான். 3 நாள் கழிச்சு வந்தா அங்க 30 பேர் வரிசையில் நிக்கிறான். எதுக்கு? 3 தடவை தேய்ச்சி தொட்டு கும்பிடுறதுக்கு. நமக்குள்ள செம்மறியாடு இருக்கா இல்லையா? புலியா இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் நம்மளையும் மீறி நமக்குள்ள ஒரு செம்மறியாடு உள்ள உட்கார்ந்துட்டே இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நிற்பான், மழை பெஞ்சிட்டே இருக்கும், மழை ஒரே மாதிரி தான் பெஞ்சிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு அவசரமா இருக்கும், அவன் கையை நட்டி பார்ப்பான், அவனுக்கு தெரியும் மழை குறையலன்னு தெரியும், ஆனாலும் அவனுக்கு பொழப்பு. அவன் போன உடனே 10 பேர் பின்னால போவான். ஏன்னு கேளுங்க, மழை குறைஞ்சிச்சு. அதெல்லாம் கிடையாது, ஒருத்தன் போறான் அப்படின்னா மழை குறைஞ்சிச்சுன்னு உள்ள இருந்த செம்மறியாட்டு டபக்குன்னு குதிச்சு இறங்கி ஓடும். மாலை 6 மணி ஆனதும் இருள் கவி ஆரம்பிக்கும். இருள் தான் மனிதனுக்கு பகையான நேரம். எப்போ? மின்சார பல்புகள் வருவதற்கு முன்பு, ஒளி வருவதற்கு முன்பு, விளக்கு வருவதற்கு முன்பு. ஏனென்றால் ஒரு ஆச்சரியமான உண்மை, இரவில் மனிதனுக்கு கண் தெரியாது, விலங்குகளுக்கு கண் தெரியும். இவன் காட்டுக்கு போனா, வேட்டைக்கு போனா, இவனுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது, அதுக்கு தெரியும். ஒரு சர்க்கஸ் கூண்டுக்குள்ள புலிய வெட்டிக்கிட்டே இருந்தான் ஒரு மாஸ்டர். கரண்ட் போயிடுச்சு, எல்லாரும் பயந்துட்டான். மாஸ்டர் முடிஞ்சான்னு 5 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்து மாஸ்டர் உயிரோட இருந்தான். என்னையா பண்ணா? சவுக்கு ஆடிக்கிட்டே இருந்தேன். ஏன் அதெல்லாம் போச்சு? ஆமா, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு புலிக்கு தெரியாதுல்ல. இவ்வளவுதான் உண்மை. விலங்குக்கு கண்கள் தெரிந்த காலம் இருந்தது, மனிதனுக்கு கண் தெரியாத காலம் இருந்தது. ஆனால் விலங்கையும் எல்லாவற்றையும் பார்க்கிற காலம் எப்போ வந்தது? விளக்குகள் வந்த போது வந்தது. அந்த விளக்கு வந்த போது ஒரு தாக்குதலில் இருந்து, ஒரு மிருகத்திடம் இருந்து, ஒரு துன்பத்திடம் இருந்து, ஒரு பாம்பிடம் இருந்து, ஒரு தீமையிடம் இருந்து தன்னை இந்த விளக்கு காக்கும் என்பதால் மனிதன் அதை வணங்கினான். எப்போ? ஆதி மனிதன். நம்ம அதை விடல. இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த காலத்தில் தீயை சேமித்து வைக்க முடியாது. தீயை மனிதன் தானாக உருவாக்க வேண்டும். அது எளிதான காரியம் அல்ல. நினைத்த போது நினைத்தபடி செய்ய முடியாது. கொங்கு மண் உள்பட தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் கிராமம் முழுமைக்குமாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் எரியாத ஒரு அடுப்பை வைத்திருப்பார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி ஒரு ஊர் எனக்கு தெரியும். அந்த ஊரை பற்றி அந்த ஊர்க்காரர்கள் சொன்னார்கள், அது புது நெருப்பு அறியாத வீடு என்றார்கள். அது ஆதியிலேயே இருந்த வீடு, அதை அணையாமல் பார்த்துக் கொள்வார்கள். அங்கிருந்து தான் எல்லா வீடுகளுக்கும் நெருப்பு எடுத்துக்கொண்டு போவார்கள். 60 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் தீப்பெட்டிகள் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் உங்கள் முன்னோர்கள் சமைப்பதற்கு நெருப்புக்கு என்ன செய்தார்கள் என்று போய் கேளுங்கள். ஊரின் ஒரு வீட்டில் நெருப்பு இருக்கும், எடுத்து வருவாங்க. இறந்தவனை இடுகாட்டுக்கு கொண்டு போகிற போது ஊரிலேயே நெருப்பு கிடைக்காது என்றால், ஊரிலேயே தீ இருக்காது என்றால் இடுகாட்டில் இருக்குமா? அப்ப என்ன செய்யணும்? கொள்ளி சட்டி தூக்கிட்டு போகணும். ஏன் கொண்டு போகணும்? அங்க நெருப்பு கிடையாது, இங்க இருந்து எடுத்துட்டு போகணும். மின்சார சுடுகாடு வந்ததுக்கு பிறகு ஏன் கொண்டு போறாங்க? எனக்கு விளங்குது. இதுதான் செம்மறியாடுங்கிறது. தீயை கண்டு அஞ்சிய மனிதன், தீயை கண்டு ஓடிய மனிதன், தீயை பின்னாளில் லாகவமாக பயந்து பயந்து பத்திரப்படுத்திய மனிதன் தான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் தீயை தீப்பெட்டிக்குள் சிறை வைத்தான். அதான் வளர்ச்சி.